வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகிலேயே மிகப்பெரிய கோயிலாக பிரம்மாண்டமான கிருஷ்ணன் கோயில் மதுராவில் அமைந்து வருவது குறித்த ஒரு செய்தியினை பார்க்க இருக்கிறோம். பகவான் கிருஷ்ணரின் பிறந்த இடமான மதுராவின் பிருந்தாவனத்தில் பிரம்மாண்டமான சந்திரோதய கோயில் கட்டும் பணி வேகமாக நடந்து வருகிறது. இது உலகின் மிக உயரமான கோயில்களில் ஒன்றாக இருக்கும். இந்த கோயில் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அதே வகையில் மதுராவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் வகையில் அமைகிறது. இந்த கோயில் துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவுடன் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது. இந்த கோயில் கட்டும் பணியை இஸ்கான், அதாவது கிருஷ்ண பக்தி இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், கிருஷ்ண பக்தர்களுக்கான சர்வதேச சங்கம் அது செய்து வருகிறது. 2014 நவம்பர் 16 அன்று அப்போதைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் இதற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த கோயிலில் 166 மாடிகள் இருக்கும். இது உலகில் எந்த கோயிலிலும் இல்லை. சந்திரோதய மந்திரின் உயரம் சுமார் 700 அடியாக இருக்கும் என்றும் இது டெல்லியில் உள்ள 72.5 மீட்டர் உயரமுடைய குதிப்பினாரை விட 3 மடங்கு அதிக உயரத்துடன் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதனாலேயே இந்த கோயில் உலகின் மிகப்பெரிய உயரமான கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் அஸ்திவாரத்தின் ஆழம் உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவை விட 3 மடங்கு அதிகம். 166 மாடிகளை கொண்ட இந்த கோயில் பிரமிடு போன்ற வடிவில் இருக்கும். மந்திரின் மிக உயரமான தளத்திற்கு பிரெஞ்சு மண்டல் தர்ஷன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் பிற வேதங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ள 12 காடுகள் கோயிலை சுற்றி உருவாக்கப்பட்டுள்ளன. ஆக சுற்றுப்புற சூழலுக்கும் இந்த கோயிலில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. 700 கோடிக்கு மேல் செலவிடப்படும் இந்த கோயில் 70 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமையவிருக்கிறது. 8 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தை தாங்கும் திறன் கொண்டது என்பது கோயிலின் தனிச்சிறப்பு. மணிக்கு 170 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசினாலும் கூட கோயிலில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கோயிலில் மொத்தம் 511 தூண்கள் அமைக்கப்பட உள்ளன. ஹெலிபேட் வசதியும் இங்கு செய்யப்பட உள்ளது. 4D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒளி நிகழ்ச்சி நடைபெற அதிநவீன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கையை பற்றி அறிய ஒரு நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 10,000 பக்தர்கள் கூட இங்கு இடவசதி அமைக்கப்பட்டுள்ளது. ஆக கண்ணன் பிறந்த மதுராவில் பிருந்தாவனத்தில் ஒரு புதிய கோயிலை விரைவிலேயே நாம் எதிர்பார்ப்போம். அங்கு சென்று கண்ணனை தரிசித்து நாம் மகிழ்ச்சி உறுவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.